என் நிச்சயிக்கப்பட்ட மணமகன் ஆண்டுக்கு $2,00,000க்கும் மேல் சம்பாதிக்கிறார். ஆனால் என் கருச்சிதைவு அறுவை சிகிச்சைக்கு பாதித் தொகையை என்னையே செலுத்தச் சொன்னார். இப்போது அவர் இங்கிலாந்து மற்றும் தெற்கு பிரான்சுக்கு ஒரு ஆடம்பரமான கோடைக்கால பயணத்தை திட்டமிடுகிறார். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. என் விமான டிக்கெட்டிற்கு நானே பணம் செலுத்த சொல்லிவிட்டார். பிறகு ஹோட்டல் செலவுகளை 60-40 என்ற விகிதத்தில் பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எனக்கு 41 வயது, புதிய வேலை தேடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஆலோசகராக பணியாற்றுகிறேன். என்னிடம் சேமிப்பு இருக்கிறது. என்னால் இந்த பயணத்தை சமாளிக்க முடியும். ஆனால் என் மனதிற்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை. இதை எப்படி கையாள்வது என்று எனக்கு தெரியவில்லை. அப்போது எனக்கு நினைவுக்கு வந்தது, கருச்சிதைவுக்குப் பிறகு நடந்த அறுவை சிகிச்சையின் பாதி செலவை என்னையே ஏற்கச் சொன்ன அதே மனிதர்தான் இவரும். நான் மனதளவில் நிலைகுலைந்து போயிருக்கிறேன். நான் திருமணம் செய்து கொள்ளப் போகும் மனிதர் உண்மையிலேயே இவர்தானா?